ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இதுலயுமே பாருங்க, மீனராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான். நிறைய ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமையும் மைண்ட் கெப்பாசிட்டியும் மீனராசிக்கு அதிகமா இருக்கும் தெரியுங்களா. நல்ல ஒரு செயல்பாடு திறமை அதிகமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீனராசியை. கேட்டீங்கன்னா ஒரு லட்சியத்தை அடையணும், கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. எல்லாமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எல்லாமே தன்மானத்தோட இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ஒரே குணம் யாருன்னா அந்த மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பகவானுடைய கிரக பயிற்சி, உங்கள் கிரக பயிற்சி, அதாவது உங்க ராசி அதிபதியுடைய கிரக பயிற்சி நல்லதா கெட்டதா, இதுக்கான பதிவு தான் இது. அப்படிப்பட்ட குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு கேந்திரத்துல யோகத்துல போய் உட்காராருங்க குரு பகவான். சரி, இதுக்கு முன்னாடி என்னதான் கொடுத்தாரு குரு? மேக்சிமம் ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஜூன் மாசத்துல இருந்து மீனராசியை பொறுத்தவரை இந்த 1 வருஷம் இருந்தாரு. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் அவருக்கு சக்சஸே ஆகல. எந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் சரி, அதை அப்படியே தடை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வெற்றியே கிடைக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் வெற்றி கிடைக்காதா, குடும்பத்துல எல்லாமே செலவா வருது, வருமானமே நிக்கல, இந்த 7 சனி வேற என்னை படுத்து எடுத்தது, லாபம் கொடுத்த பணம் இங்கிட்ட வெளியில கிடைக்கல, பண வருமானம் ரொம்ப வரல, வரவுக்கும் செலவுக்கும் நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஏன்னா எதுவுமே ஒரு முன்னேற்றத்துக்கான வழியே எனக்கு கிடைக்கல, பொருளாதாரத்துல வருமானத்தில் நிறைய தடை பார்த்துட்டேன், தந்தை தாயுடைய உறவுல பிரச்சனை பார்த்துட்டேன், இன்கம் சந்ததையும் சரியா நிக்கல, எவ்வளவு ஒரு காசு வந்தாலும் குடும்பத்துல தான் போறேன், நாங்கள் நிக்க மாட்டேது, பொருளாதாரம் ரொம்ப தடையாயிருச்சு, வேலை உத்தியோகம் சரியா அமையல, தொழில் உத்தியோகம் சரியா அமையல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு, பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா மீனராசிக்கு நம்புனவே நம்ம விட்டு போயிட்டான். இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் தட்டி போயிட்டான். ஆனால் நீங்கள் எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லையே வாழ்க்கையில், நீங்கள் கீழே தானே இருக்கீங்க. அப்படிங்கிற நிறைய விஷயம் இந்த மீனராசிக்கு அவ்வளோ தடைகளை சந்திக்க முடியாது. இப்போ யார் ஜாதகம் குரு சனி இல்லையோ, குரு சனி யாருக்கு ஜாதகம் சரியா இல்லையோ அவங்களாம் நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நிறைய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மீனராசிக்காரங்க. ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனை பார்த்தா நான் உங்கள்கிட்ட நான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே முருகனுடைய அருள் தான், நம்ம எதுவுமே நம்மளுடைய கையில இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கர்ம வினை இருந்தால் ஜோதிடத்துல அதுக்கு பலன் இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம். ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்தது மீனராசிக்காரங்க. எடுத்தவொடனே
அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இது யாருக்கெல்லாம் யார் குரு சனி யோகம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன் நடந்துக்கும் அதை நான் சொல்லிடுறேன். என்ன நடந்துக்குன்னா, ஏதோ ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, கேட்டுனா சொல்லுவாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை இடத்த வாங்கியிருப்பாங்க, இல்லை வெளிநாடு வெளியூர் போயிருப்பாங்க, ஒரு பெருங்கொண்ட பணம் இன்கம் சொந்தங்கன்னா கொடுத்த பணம், அந்த பணம் வந்திருக்கும். இப்போ தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்துடும். இது மாதிரி நிறைய பேர் இந்த விரைய சனியில் கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. 7ரை சனியில் நிறைய பேர் முன்னேறவங்க பல பேர் மீனராசி எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே நல்லதும் நடக்கும் கெட்டதும் இருக்கும். அது உங்கள் விதியை பொறுத்த முடிவு பண்ண முடியும். லக்னத்திலேருந்து குரு எப்படி இருக்கார், நல்லவரா கெட்டவரா, அவர் யாருடைய சாரத்தில் நிற்க, இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். பார்க்காம டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, 4ஆம் இடத்துல கேந்திர குருவா போய் நிற்கிறார். 4ஆம் இடத்துல குரு போறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பா நல்லது. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் மேக்சிமம் குரு பயிற்சி ஆகும்போது புதனுடைய வீட்டுல குருவும் குருடைய வீட்டுல புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கதான் செய்வார். அங்க கெடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. ஏன்னா குருவுடைய பார்வை எங்கெல்லாம் பார்க்குதோ நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு கெட்ட இடத்தப்பெல்லாம் குரு பார்த்து போறாரு. அதான் உங்க நல்லது. கெட்ட இடப்பெல்லாம் குரு பார்க்கிறாரு. நான் எல்லாமே கெட்டதை கொடுக்க மாட்டேன், அவங்க நல்லது கொடுக்குறையா அப்படிங்கிற இதுக்கு வராது. மெயினா வெளிநாடு வெளியூர் போகணுமா வேண்டாமா, முயற்சி பண்ணுங்க, வெளிநாடு போயிருவீங்க. இப்ப வீடு கட்டணுமா வேண்டாமா, வீடு கட்டிடும். ஒண்ணு வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கி பூமி பண்ணணும். ஏதாவது சுப செலவு நீங்க பண்ணணும். நல்லா பாத்துக்கங்க, வீடோ இடமோ வீடு வாங்கி கட்டணும், இல்ல வெளிநாடு வெளியூர் போகணும், இல்ல வேலை உத்தியோகத்துல மாறணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தே தீரும் குரு பயிற்சிக்கு அப்புறம். வேலை உத்தியோகம் கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரலாம், உத்தியோக மாற்றம் வரலாம், ஒரு கடன் பிரச்சனை பேச பண்ணலாம், வெளிநாடு வெளியூர் போகலாம். இதெல்லாம் அமைப்பா அதிகமா இருக்குது. சொந்தமா வீடு கட்டலாம், இல்ல ஒரு இடத்த மாத்தலாம். இந்த பிளான் யாருக்கெல்லாம் இருக்கா கண்டிப்பா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் இப்ப வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுவார். 8 தானே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். அவர் 5ஆம் பார்வையை பாக்குறாரு, அந்த வழக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் சொல்றேன். அவர் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இதுதான். அவர் 8ஆம் இடத்தை பாக்குறா, வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை சரி பண்ணி உங்களுக்கு சாதகம் பண்ணி கொடுக்குறாரு. நல்ல ஒரு திறமையாற்றலை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 10ஆம் இடத்தை பார்த்தாவே போதும், சூப்பர். இப்போ தொழில் பண்ணணும்னா ஜாதகம் 7ரை சனி நல்லா இருக்கா, சனிப்பா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு எதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், இங்கே தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், நல்ல ஒரு எதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. வருமான பொருளாதாரம் குறையே கொடுக்க மாட்டார், கவலைப்படாது. இன்கம் வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனா சுப செலவா பண்ணிக்கூடிய அமைப்பை நீங்க தான் பார்த்துக்கணும். நம்ம பொறுத்தவரைக்கும் சுப செலவா பண்ணுங்க மீனராசிக்காக. எல்லாமே குழந்தைகளுக்கு வீடை கட்டுங்க, சொத்தை சேருங்க, இடத்த வாங்குங்க, பூமி வாங்க, இது மாதிரி பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. டைம் சூப்பரா வேலை செய்யும். நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் பார்த்து பழகுங்க. இந்த நேரத்துல மட்டும் திருமணம் நடக்கும். ஆனா கண்டிப்பா திருமணத்துல குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும். ஒண்ணு திருமணத்தை பண்ணிருங்க, திருமணத்தை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமேல் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு, கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூருக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு எவ்வளவு பண்ணீங்க தனுசரை கேட்டா சொல்லுவாங்க. எனக்கு வண்டி வாகனத்துல வரைய செலவு வந்துச்சுங்க, வண்டி வாகனம் திடீர்னு போச்சு, வாங்கி திடீர்னு கண்டமாயிடுச்சு, இப்ப நான் புதுசா வண்டி வாங்க போறேன். இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, எனக்கு அம்மா அப்பாவுடைய உடம்புல யாரு 2 பேருக்குமே சரியில்லை, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு நல்ல ஒரு அனுகூலமும் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்குது. பார்த்து தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும், தொழில நல்லா இருக்கும், மாமனார் மாமியோடைய சப்போர்ட் கிடைக்கும், வண்டி வாகன பூமி நல்லா இருக்கும், லாப வருமானம் இருக்கும். இந்த திடீர் லாட்ரி யோகத்தை எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எடுத்துருங்க. மீனராசிக்காரங்க லாட்ரி யோகம் 100% அடிக்கும். அவருடைய பார்வை 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இனிமேல் நிம்மதியா தூங்குவீங்க, நல்லா பாருங்க. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, லாட்ரி யோகம் அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுக்க கண்டிப்பா 100% சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். கணவன் மனைவியில் ஒற்றுமை நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலையா, அரசாங்கம் மூலம் அனுகூலமா, இல்ல அரசியல் பாதையா, எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நேரம் இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். அது நல்ல ஒரு மாற்றமா உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய நாள்னா என்ன மாத்தணும், அவ்வளவுதான். இப்ப ஏதாச்சும் ஒரு மாற்றக்கூடிய அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தான் வருதுல, தோல்விகள் கிடையாது. பெண்களுக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் கண்டிப்பா வருது. இது நல்லதா கொண்டு போங்க. 7ரை சனி வந்தாலும் கவலைப்படாம பயணிங்க. ஜென்ம சனி தான் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. இதுல நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் தான் நல்லது. அதை சுபசலா சுபகாரியம் பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், ஒரு அடக்கமான குணமும், ஒரு ஒழுக்கமான குணமும் உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம்,
வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி சுப செலவு அதிகமா வரும் பாத்துங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும் பாத்துங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம். ஆனா சுப செலவா பண்ணிக்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா லைஃப் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. வாழ்க்கையில சொல்லாத கஷ்டம் இல்லை. எதுவே வரவுக்கும் செலவுக்கும் வாய்க்கும் கைக்கும் போய்கிட்டே இருக்குங்க. என்னங்க பண்றது, என் லைஃப்ல செட் நிம்மதியே இல்லைங்க. நிம்மதியை பார்த்து நான் பல வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் 5 வருஷம் ஆகுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்கன்னா இந்த கஷ்டங்கள் இருக்காது. லாபம், வருமானம், இன்கம், சந்தோஷம் நல்லா இருக்கும். ஏன்னா சனி போன்ற ராசிக்கு வரதுனால யாருக்கு ஜாதகத்துல குருவும் சனி யோகமா இருக்கும். இப்ப பாருங்க லாபம், வருமானம், இன்கம், பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். எந்த காரியத்தாலும் உங்க வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பதையிலுமே ஒரு வெற்றி பதையை கண்டிப்பா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா ஒரு நேரமா வருது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதியில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம், நல்ல அந்த டேலண்டான குணம், நல்லா அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குற மெயினா கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஎஃப் இது எல்லாமே பாருங்க இந்த ரேவதியில பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் பக்கா வேலை செய்யுது. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை, ஒரு வெற்றியான பாதை. ஒரு மனக்குழப்பத்துல இருக்கு, இந்த குழப்பத்தை விட்டு வெளியில வாங்க. எல்லாமே இந்த குருவும் புதனும் இந்த குரு பயிற்சி ஆகும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் வரதுனால நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்துங்க. வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.